நட்பின் அடிப்படையில் இல்லை ஒரு கட்சிக்கு பொதுவாக இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து கொடுப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கு பெரும் முதலாளிகள் ஒரு அன்பில் இல்லை கட்சி வளரணுங்கிற அடிப்படையில் பொலிட்டிக்கல் ஃபண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது வேற. ஆனால் பிஸ்னஸாக எனக்கு நீ எவ்வளோ கொடு, அதுக்கு நான் உனக்கு தான் தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வியாபாரம், பிஸ்னஸ். அதைத்தான் மார்ட்டின் அவர்கள்ட்ட ஆதவ் மூலியமாக திமுக செய்ய பார்த்துருக்கு. அதனால தான் 500 கோடியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்தா 5000 கோடி 10,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி தரோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. லீகலா பண்ணி தருவியா? இல்லை இல்லீகலா தான் பண்ணிடுவோம். எனக்கு லீகலே எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா எங்களை பார்த்து பொசுக்குன்னு லீகல்ன்றீங்க. இல்லீகல் எங்களுக்கு லீகலா பண்ணி பழக்கமே கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலும் இல்லீகலா பண்ணி தான் பழக்கம். லீகலுங்கிறது எங்க வார்த்தையிலே கிடையாது, எங்க வாழ்க்கையிலே கிடையாது. எங்களை போய் லீகலா நடத்த சொல்றீங்க அப்படின்னு திமுக பதறிக்கு. லீகல்னு அவங்க பதறிட்டாங்க. எது லீகலா பண்றதா? இவங்க லீகலா எப்படிங்க பண்ண முடியும்? இல்லீகலா சொல்லுங்க, நாங்கள் உடனே அப்ரூவல் கொடுத்துறோம், உடனே பண்ணலாம். இல்லீகலா நீங்க மண்ணல்லுங்க, மலையை உடைங்க, கஞ்சா வில்லுங்க, லாட்ரி வில்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. போலி சரக்கு ஓட்டுறீங்களா, டாஸ்மாக்ல ஓட்டிக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா நியாயமா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எங்க கவர்மெண்ட் ஒத்தே வராது. நாங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அந்த விஷயம் நாங்கள் ரொம்ப தெளிவா இருப்போம்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி மார்ட்டின் வெளியேறியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இதை பேச போய் உதயநிதி ஸ்டாலின் லீமா ரோஸ் அவர்கள் லால்குடியில் அதிமுக வேட்பாளர் நிற்கிறாங்க. இதை பேச போய் இப்போ எடுத்து இவர் போட, இந்த பக்கம் இன்னொரு யோக்கியன்னு சிக்கியிருக்கான். திமுகவை வீழ்த்துவதுதான் என் லட்சியம், திமுக ஒரு திருட்டு கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு கரப்ஷன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு 500 கோடியை தன் மாமனாட்டிலிருந்து வாங்கி கொடுத்ததே இந்த ஆதவ அர்ஜுனா தான்.